வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரியா? இப்போ இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி டைரக்ஷன். நார்த்து, சவுத்து. நம்ம பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் வந்து நார்த்து, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சவுத்து. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு, உங்களோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்டு. இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி டைரக்ஷன். பிரைமரி டைரக்ஷனில் ஒவ்வொரு டைரக்ஷனும் அடுத்தடுத்த டைரக்ஷனுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? அட்ஜசன்ட் டைரக்ஷன்ஸ் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய திசைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பிரைமரி டைரக்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுற செகண்டரி டைரக்ஷன். இப்போ இதில் நார்த்து ஈஸ்ட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு. சரிங்களா? வடகிழக்கு. அடுத்தது சவுத்தையும் ஈஸ்ட்டையும் கம்பைன் பண்ணுற டைரக்ஷனுக்கு பேர் சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு. அதுக்கப்புறம் சவுத்தையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுற டைரக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட். சரியா? தென்மேற்கு. அடுத்தது நார்த்தையும் வெஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது நார்த் வெஸ்ட், வடமேற்கு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிரைமரி அண்ட் செகண்டரிக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இருக்கும், 45 டிகிரி இருக்கும். சரிங்களா? வடக்கு வடமேற்குக்கு 45 டிகிரி, வடக்கு வடகிழக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு தென்மேற்கு தெற்கு ரெண்டுக்கும் இடையில வந்து 45 டிகிரி. சரியா? அப்போ அடுத்தடுத்த ரெண்டு முதன்மை திசைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அடுத்து ஒரு முதன்மை திசைக்கும் அடுத்துள்ள துணை திசை அல்லது இரண்டாம் நிலை திசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது கடிகார திசை எதிர்கடிகார திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடிகார திசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டைரக்ஷனு கடிகார திசை இதுதான். சரிங்களா? எதிர்கடிகார திசை எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கடிகார திசை. சரியா? இப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? ரெண்டு டைரக்ஷன், அதாவது கடிகார திசை கடிகார எதிர் திசை. கடிகார எதிர் திசை அப்படின்ட்டு ரெண்டு டைரக்ஷன் அல்லது எதிர்கடிகார திசை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வடக்கு நோக்கி நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் எந்த டைரக்ஷனில் இருக்கேன் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் மேல் நோக்கி பார்த்துட்டு நிற்கிறேன், வடக்கு நோக்கி நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கடிகார திசையில் 135 டிகிரி திரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கடிகார திசையில் 135 அப்படின்னா இதுதான் கடிகார திசை கிளாக் வைஸு. இதில் இந்த டைரக்ஷனில் இதிலிருந்து இது வரை 90 டிகிரி, இதிலிருந்து இது வரை ஒரு 45 டிகிரி. இப்போ டோட்டல் வந்து 135 டிகிரி. சரிங்களா? 135 டிகிரி. அப்போ நான் இதிலேருந்து 135 டிகிரி திரும்புகிறேன் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு. சரிங்களா? சவுத் ஈஸ்டில் இருப்பேன். இப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. இது கடிகார திசை. இதே கடிகார எதிர் திசை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த டைரக்ஷனில் சுற்றணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரி அப்படின்றது இங்கே இருக்கும். சரியா? அப்போ தென்மேற்கு திசை. இப்போ உங்களுக்கு டைரக்ஷனை மாற்றிட்டீங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை மாற்றிட்டோம் அப்படின்னா டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். புரியுதுங்களா? இது ஒன்று. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸில். அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு திரும்ப சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வடக்கு நோக்கி போகிறீங்க அப்படின்னா வலது பக்கம் திரும்பு. சரிங்களா? டேர்ன் ரைட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் ஈஸ்டாக திரும்பணும். புரியுதா? இது இடது பக்கம் திரும்பு அப்படின்னா டுவர்ட்ஸ் வெஸ்டாக திரும்பணும். சரிங்களா? புரியுதுல்ல? இப்போ வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திசைகளுக்கு. அதே மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஞ்சிலேயோ சேர்லையோ எதிரெதிர் திசையில உட்காந்து ஒருத்தர் முகம் பார்க்கும்படி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸிங் டு ஈச் அதரா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இவங்களோட ஷேடோவை வச்சு சொல்லுவாங்க. காலையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிழக்குல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி இருக்கும், நம்மளோட நிழல் மேற்கு திசையில் இருக்கும். இதே சன்செட்டு சரிங்களா ஈவினிங்காக இருந்துச்சு அப்படின்னா சூரியன் மறையும் போதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியன் மேற்கு திசையில் இருக்கும், நம்மளோட ஷேடோ நிழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையில் இருக்கும். அப்போ அதை வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களோட ரைட் சைடு விழுகுது, லெஃப்ட் சைடு விழுகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சரியா. இப்போ இவங்களோட ஷேடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் விழுகுது அப்படின்னா சூரியன் எங்கே இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இது ஈவினிங் டைம் இவங்களோட டுவர்ட்ஸ் சவுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ லெஃப்ட் சைடு விழுகுதுன்னா இவங்க எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்து. அப்போ இவங்க ஆட்டோமேட்டிக்காக நார்த். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. புரியுதுங்களா? இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸை பொறுத்தளவு. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டைரக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து டிஸ்டன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு 3 கிலோமீட்டர் செல்கிறார் சரிங்களா. அடுத்து பியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சி என்ற புள்ளிக்கு 4 கிலோமீட்டர் செல்கிறார் இப்படின்னு நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம கொடுக்கணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு சி போகிறது தான் நமக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 3 + 4 7ன்னு கொடுத்துடக்கூடாது சரிங்களா. இப்போ இங்கேருந்து இது வரை இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவோ அதை தான் கொடுக்கணும். அப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம். அப்போ எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் சரிங்களா. பித்தாகரஸை யூஸ் பண்ணணும். பித்தாகரஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ AC² is equal to AB² + BC². சரிங்களா. இப்போ இங்கே AB² எவ்வளோ அப்படின்னா 3² 9, இது 4² 16, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 25. நமக்கு தேவை ஏசி. அப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் 25 எவ்வளோன்னு கிடைச்சிரும் அப்படின்னா 5 கிலோமீட்டர். இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இதுக்கு நீங்கள் ட்ரிப்ளெட்ஸும் ஞாபகம் வச்சுங்க. ட்ரிப்ளெட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 4ன்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 8ன்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஏன்னா 6² 36, 8² 64, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 100, ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இதோட 10ன் மடங்கு 30² 900, 40² 1600. அப்போ உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 50ன்னு கிடைக்கும் சரிங்களா. 2500 ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா அப்போ 50ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் 60 80 இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு கவர் ஆகும். இதை தாண்டி வேறு வேல்யூஸ் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. அப்போ இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி. அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து ஏதோ அதுதான் கொடுக்கணும். மிக குறைந்த தொலைவு ஏதோ அதை தான் இதில் ஆன்சராக கொடுக்கணும். சரி, சம்முக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். எ மேன் இஸ் ஃபேஸிங் சவுத் டைரக்ஷனை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா. அப்போ சவுத் டைரக்ஷனை கீழ் நோக்கி இருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹீ டர்ன்ஸ் 135 இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எவ்வளோ சுற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரி. அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வர 90 ப்ளஸ் ஒரு 45. அப்போ அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருப்பார் சரிங்களா. கடிகார எதிர் திசையில் சுற்றுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ட் தென் 180 டிகிரி இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். திரும்ப 180ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கடிகார எதிர் திசையாக இருந்தாலும் சரி, கடிகார திசையாக இருந்தாலும் சரி, அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் சரி அப்படியே ஆப்போசிட்டாக வந்துடும் சரிங்களா. அப்போ இதுக்கு டைரெக்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்காருன்னு அர்த்தம் சரி. அப்போ இப்போ அவர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டைரக்ஷனு, இது சவுத்து, இங்கே இருக்கிற டைரக்ஷன் வெஸ்ட்டு. அப்போ இது யாராக இருப்பா அப்படின்னா சவுத் வெஸ்ட் சரிங்களா. அப்போ ஆன்சர் தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்கார். புரியுதுங்களா? சரி, இப்போ இதை இன்னும் ஷார்ட்டாக பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று வந்து ஆன்டி கிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய டைரக்ஷன் எது அப்படின்னா 180. அப்போ 180 - 135 = 45 டிகிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180ன்றது என்ன டைரக்ஷனு, கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வெறுமனே 45 டிகிரி திரும்பினா போதும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும்
சரிங்களா? அப்போ 45 டிகிரி இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட். புரியுதா? ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். A man is facing northwest. He turns 90 degree in the clockwise direction and then 135 degree in the anti-clockwise direction. Which direction is he facing now? இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 45 டிகிரி. சரிங்களா? 45 டிகிரி. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எது அதிகம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் அதிகம். அப்போ நார்த்து வெஸ்ட்டில் இருக்கார் அவர். இப்போ கிளாக் வைஸாக எவ்வளோ திரும்பினா போதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி திரும்பினா போதும். இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதுதான். இதில் ஒரு 45 டிகிரி இந்த டைரக்ஷனில் இப்படி திரும்பியிருப்பார். சரி, அப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு? நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? கிளாக் வைஸ். அண்டு தென் 135 வந்து பெருசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாக் வைஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு திரும்ப போகிறார் 45 டிகிரியில். இப்போ இவர் ஃபேஸிங் டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு. இதிலேருந்து ஒரு 45 டிகிரி திரும்பியிருக்காரு. இந்த 45 டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட் டைரக்ஷன். புரியுதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, வெஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். A man is facing towards west and turns through 45 degree clockwise, again 180 degree clockwise, and then turns through 270 anti-clockwise. In which direction he is facing now? ஒருவர் மேற்கு திசையை நோக்கி நிற்கிறார் மற்றும் 45 டிகிரி கடிகாரம் சுழலும் திசையில் திரும்புகிறார். மறுபடியும் 180 டிகிரி கடிகாரம் சுழலும் திசையில் திரும்பி நிற்கிறார் மற்றும் அவர் 270 டிகிரி கடிகாரம் சுழலும் எதிர் திசையில் திரும்புகிறார் எனில் இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார்? இதுதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடிகார திசையில் 180. சரியா? அதே மாதிரி இங்கேயும் கடிகார திசையில் 45. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 225 டிகிரி. அடுத்து எதிர் கடிகார திசை. சரிங்களா? அல்லது கடிகாரம் சுழலும் எதிர் திசைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 270. இப்போ இருக்கிறதுல எது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகம். இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. எந்த திசையில் திரும்ப போகிறார் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்ப போகிறார். சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த மாதிரி திரும்ப போகிறாரு. இப்போ எந்த டைரக்ஷன் நோக்கி நிற்கிறாரு பாருங்க? மேன் ஃபேஸிங் வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ மேற்கு திசையை நோக்கி இருக்காரு. அதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம எவ்வளோ திரும்பினா போதும்? 45 டிகிரி திரும்பினா போதும். இப்போ இங்கே ஆன்சர் இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத்து வெஸ்ட், தென்மேற்கு திசையை நோக்கி இருக்காரு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு? இப்போ டிகிரி வச்சு கொடுக்குறப்ப இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரி, அடுத்தது. ஐ ஆம் ஃபேஸிங் ஈஸ்ட். நான் கிழக்கு திசையை நோக்கி நிற்கிறேன். பின் 100 டிகிரி. சரிங்களா? 100 டிகிரி கடிகார திசை சுழலும் திசையிலும் 145 டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடிகாரம் சுழலும் எதிர் திசையிலும் திரும்புகிறது. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி 145 டிகிரி. சரி, அடுத்தது. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரிக்கும் 145 டிகிரிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி, 45 டிகிரி. எது அதிகம்? 145 தான் அதிகம். அப்போ ஐ டர்ன் 100 in the clockwise and then turn 145 degree in the anti-clockwise. இப்போ நம்ம 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பினா போதும். அவர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரா? ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி திரும்பணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு, ஆப்ஷன் பி, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் திரும்பியிருப்பார். புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். A river flows west to east and on the way turns left and goes in a semicircle round a hillock and then turns left at right angles. In which direction in the river finally flows? வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு இப்படி ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இப்படி ஃப்ளோ ஆகுறப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஆறு மேற்கிலிருந்து கிழக்காக பாய்கிறது. அது இடதுபுறம் திரும்பி மற்றும் அரைவட்ட வடிவம் உள்ள சிறு குன்றின் வழியாக செல்கிறது. சரிங்களா? அப்போ இங்கேருந்து போன ரிவரு எந்த சைடு திரும்புதான்? இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்குது. சரிங்களா? லெஃப்ட் சைடு திரும்புது. லெஃப்ட் சைடு திரும்புகிறப்ப இங்கே ஒரு அரை குன்று இருக்குது. இப்போ இந்த அரை குன்றை முழுவதும் ஒரு ரவுண்ட் அடித்தாலும் இந்த டைரெக்ஷனில் தான் வரும். சரிங்களா? டுவர்ட்ஸ் சவுத் டைரெக்ஷனில் தான் வரும். நீங்கள் இதே இது இந்த அரை குன்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்படி இதே டைரக்ஷனில் லெஃப்ட்டில் திரும்பாமல் எந்த டைரக்ஷனில் திரும்பினாலும் நமக்கு டுவர்ட்ஸ் எது தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷன் தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது சிறு குன்றின் வழியே செல்கிறது, பின் இடதுபுறமாக திரும்பினால். இப்போ சவுத் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த டைரக்ஷன் திரும்ப போகுது அப்படின்னா இடதுபுறம் திரும்ப போகுது. எப்படி இடதுபுறம் திரும்பினாலும் நமக்கு எதை நோக்கி தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி தான் போகுது. சரிங்களா? அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோணம் முக்கோணம் ஆகும். அப்போ இங்கேருந்து எடுக்கிறப்ப இது எந்த டிகிரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோணம் முக்கோணத்தில் திரும்புது. சரிங்களா? அப்போ இறுதியாக அந்த ஆறு எந்த திசையில் பாய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. திரும்பவும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தான் போகுது. ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? சரி, இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இப்படி ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, இது லெஃப்ட் சைடு திரும்பிடுச்சு, இந்த இடத்துல ஒரு அரை குன்று இருந்துச்சு அப்படின்னா இதை சுற்றி இப்படி போகுமா அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனில் தான் என்ன இருக்குன்னு பாருங்கள். A river flows west to east on the way turns left and goes in a semicircle round a hillock. சரிங்களா? ஒரு பாறையை செமி சர்க்கிளாக ரவுண்ட் அடிக்குது. சரிங்களா? அப்போ அந்த பாறை எங்கே எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி தான் அசியூம் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட், கிழக்கு திசையை நோக்கி போகுது. அடுத்தது you go north, turn right, then right again and then go to the left. In which direction are you now? ஃபஸ்ட்டு எங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா நார்த் டைரக்ஷனுக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டேர்ன் ரைட்டு. டேர்ன் ரைட்டுனா இந்த மாதிரி. சரிங்களா? வலது பக்கம் திரும்புகிறோம். தென் ரைட் அகெயின், மறுபடியும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகிறோம். ஈஸ்ட்லேருந்து ரைட்டு திரும்புகிறோம். இப்போ ரைட்டு திரும்பினோம்னா கீழ் நோக்கி சவுத் டைரக்ஷனில் வருவோம். அண்டு தென் கோ லெஃப்ட். இப்போ சவுத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷனுக்கு போகிறோம். சரிங்களா? இப்போ எந்த டைரக்ஷனில் நம்ம இருப்போம் அப்படின்னு கொஸ்டின். ஆரம்ப புள்ளி இங்கே இருக்குது. ஆரம்ப புள்ளியிலேருந்து இது எந்த திசையாக இருக்குது? கிழக்கு திசை. சரிங்களா? ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். ஐ ஆம் ஸ்டாண்டிங் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்குலர் ஃபீல்டு. ஐ கோ டவுன் சவுத் டு த எட்ஜ் ஆஃப் த ஃபீல்டு அண்ட் தென் டர்னிங் left, I walk along the boundary of the field equal to the 3/8 of its length. Then I turn west and go right across the opposite point on the boundary. In which direction am I from the starting point? வடக்கு நோக்கி செல், வலதுபுறம் திரும்பி மறுபடியும் வலதுபுறம் திரும்பும் மற்றும் இடதுபுறமாக திரும்பும் போது இப்பொழுது எந்த டைரக்ஷன் திசையை நோக்கி நிற்கிறான்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளோட சென்டரில் நிற்கிறேன். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளோட சென்டரில் நிற்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஐ கோ டவுன் சவுத் டு த எட்ஜ். நான் இப்போ இந்த சவுத்துக்கு வந்துட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எட்ஜ் ஆஃப் த ஃபீல்டு அண்ட் தென் டர்னிங் லெஃப்ட் ஐ வாக் அலாங் த பவுண்ட்ரி ஆஃப் த ஃபீல்டு ஈக்குவல் டு 3/8. இப்போ இதை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா 8 பாகமாக பிரிக்க போகிறோம். இந்த மாதிரி 8 பாகமாக பிரிச்சுட்டு இதில் 1 2 3 லெஃப்டில் இருந்து போகிறாரு. அப்போ 3/8 எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட்டில் நிற்கிறார், நார்த் ஈஸ்ட்டில் நிற்கிறார். சரிங்களா? வடகிழக்கில் நிற்கிறார். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தென் ஐ டர்ன் வெஸ்ட் அண்டு கோ ரைட் அக்ராஸ் டு த ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் த பவுண்ட்ரி. இப்போ வெஸ்ட் டைரக்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே நடந்து வந்து இந்த ஆப்போசிட் பவுண்ட்ரி, இது நார்த் ஈஸ்ட்டு, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட், இந்த ஆப்போசிட் பவுண்ட்ரிக்கு வந்து நிற்கிறார். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இன் விச் டைரக்ஷன் ஆம் ஐ ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் எந்த டைரக்ஷனில் இருக்கேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது எந்த டைரக்ஷன்? நார்த்து வெஸ்ட். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். Deepak starts walking straight towards east. After walking 75 meters, he turns to the left and walks 25 meters straight. Again he turns to the left, walks a distance of 40 meters straight. Again he turns to the left and walks a distance of 25 meters. How far is he from the starting point? சரிங்களா? எவ்வளோ தொலைவில் இருக்காரு அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ தீபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடக்க ஆரம்பிக்கிறார். தீபக் ஒரு இடத்திலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான். அப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறாரு.
பின் 75 மீட்டர் நடக்கிறார். சரிங்களா? இப்போ இவர் எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் கிராஸ் பண்ணியிருக்காரு. He turned to the left and walks 25 மீட்டர். சரிங்களா? இப்போ ஆரம்ப புள்ளியிலிருந்து கிழக்கு திசையில் 75 மீட்டர் நடந்திருக்காரு. இது போக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட லெஃப்ட் டைரக்ஷனில் திரும்பி 25 மீட்டர் நடந்திருக்காரு. சரிங்களா? 25 மீட்டர் நடந்திருக்காரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அகெயின் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 40 மீட்டர். இங்கேருந்து திரும்ப எத்தனை மீட்டர் நடந்திருக்காரு அப்படின்னா 40 மீட்டர். சரிங்களா? 40 மீட்டர் நடந்திருக்காரு. சரி, 40 மீட்டர். இப்போ இந்த பாயிண்டில் இருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அகெயின் ஹி டர்ன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 மீட்டர். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் டைரக்ஷனில் திரும்புறாரு. இப்போ நம்ம மேற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் மேற்கு திசை. இதோட லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா எங்கே வருவோம்? கீழ் நோக்கி வர்றோம். கீழ் நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 மீட்டர் போயிருக்காரு. சரிங்களா? 25 மீட்டர் போயிருக்காரு. இப்போ இங்கே 25 மீட்டர். ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பார்? இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 40 மீட்டர். ஏன்னா இங்கேயும் 40 மீட்டர். அப்போ இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 40 மீட்டர். இப்போ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75. சரிங்களா? இது டோட்டலாக 75. அப்போ 75 மைனஸ் 40. சரிங்களா? அப்போ எவ்வளோ தூரம் போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 மீட்டர்ஸ். இப்போ ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 மைனஸ் 40. சரி, அப்போ உங்களுக்கு 35 மீட்டர்ஸ் இருக்கும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 3 35 மீட்டர் இருக்கும். அப்போ ஆன்சர் நன் ஆஃப் திஸ். சரிங்களா? அப்போ கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 35 மீட்டர். சரியா? 35 மீட்டர் கிராஸ் பண்ணி போயிருப்பார். சரி, அப்போ ஆரம்ப புள்ளியிலிருந்து இவர் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35. சரி, அடுத்த கொஸ்டின். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். குணால்னு ஒருத்தர் நார்த் நோக்கி எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் போயிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க. ஃப்ரம் தர் ஹி வாக் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். சவுத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே திரும்ப ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டார். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்டில் நிற்கிறாரு. அடுத்தது தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்கேருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போயிருக்காரு. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு ஃபேர் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ குணாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து இது எந்த டைரக்ஷனாக இருக்குது? நார்த்து ஈஸ்டாக இருக்குது. சரிங்களா? இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட். இப்போ நார்த் ஈஸ்ட்டில் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. டைரெக்டாக எடுத்தாலும் ஓகே தான். நன் ஆஃப் திஸ் கொடுத்துருந்தா தான் பிரச்சனை. நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வடகிழக்கு. சரி, அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மேலேருந்து கீழே வர டோட்டலாக 10 கிலோமீட்ரு. இங்கேருந்து இது வர 6 கிலோமீட்டர். அப்போ இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 4 கிலோமீட்டர். 4 3ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் எவ்வளவு? 5 கிலோமீட்டர். புரியுதா? ஏற்கனவே ட்ரிப்ளெட்டுன்னு ஒன்று சொன்னேன், அதை படிச்சுக்கிற சொன்னேன். இப்போ ட்ரிப்ளெட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர். அப்போ 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணால் இருப்பார். ஆன்சர் 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோஹன் வாக்ஸ் a distance of 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். Then turns to his left and walks for 2 kilometer. He again turns left and walks for 3 kilometer. At this point, he turns to his left and walks for 3 kilometer. How many kilometer is he from the starting point? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரோஹன் வடக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ வடக்கு திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹன் 3 கிலோமீட்டர் போயிருக்காரு. அடுத்து அவன் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். இடதுபுறம் அப்படின்னா டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு 2 கிலோமீட்டர் போயிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. மறுபடியும் அவர் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ மேலேருந்து எங்கே வந்துடுறாரு? கீழே இங்கே வந்துடுறாரு. மறுபடியும் 3 கிலோமீட்டர். மறுபடியும் அவன் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ டுவர்ட்ஸ் சவுத்தில் லெஃப்ட் சைடு போகிறாங்க. இப்போ டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்னா லெஃப்ட் சைடுன்றது ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து போகணும். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் 3 கிலோமீட்டர் போகிறார். இப்போ அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் தாண்டி போயிட்டார். சரிங்களா?
இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு many கிலோமீட்டர் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் எனில் அவன் ஆரம்ப புள்ளியிலிருந்து எவ்வளோ தூரம் நடந்திருப்பாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆரம்ப புள்ளியிலேருந்து எக்ஸஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இது 2 கிலோமீட்டர். சரியா, இங்கேயே 2னா இங்கேயே எவ்வளோதான் இருக்கும், 2 கிலோமீட்டர். அப்போ இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 1 கிலோமீட்டர். புரியுதா? ஆன்சர் 1 கிலோமீட்டர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். மாணிக் வாக்டு 40 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த், took a left turn and walked 20 meter. He again took a left turn and walked 40 meter. How far and in which direction is he from the starting point? புரியுதா? சரி, இப்போ இதில் மாணிக் என்பவர் 40 மீட்டர் வடக்கு திசையை நோக்கி நடக்கிறார். 40 மீட்டர் வடக்கு திசைக்கு போயிட்டார். அடுத்து அவன் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். சரியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மீட்டர் இடது பக்கம் திரும்பி ஒரு 20 மீட்டர் போயிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, மறுபடியும் அவன் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார். வெஸ்ட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் சவுத்து, இதுவும் எவ்வளோவா 40 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, தற்போது அவன் ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரம் சென்றிருப்பார். இதான் ஆரம்ப புள்ளி. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 20னா இதுவும் 20 மீட்டர். டைரக்ஷனை பொறுத்தளவு இது எந்த டைரக்ஷனாக இருக்கும், வெஸ்ட் டைரக்ஷன். சரிங்களா, அப்போ 20 மீட்டர் வெஸ்ட்டு. இப்போ நன் ஆஃப் திஸ் ஆன்சர். சரிங்களா, ஆரம்ப புள்ளியிலிருந்து தான் பார்க்கணும். இது வெஸ்ட் டைரக்ஷன். ஆன்சர் 20 மீட்டர் வெஸ்ட். சரியா, 20 மீட்டர் மேற்கு திசையில் இருக்கார். புரியுதா? சரி, அடுத்த கொஸ்டின். நமிதா வாக்ஸ் 14 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், then turns to her right and walks 14 meter, and then turns to her left and walks 10 meter. Again turning to her left, she walks 14 meter. What is the shortest distance between her starting point and the present position? நமிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மீட்டர் மேற்கு திசையை நோக்கி நடக்கிறாள். வலது பக்கமாக திரும்பி அவள் 14 மீட்டர் நடக்கிறாள். இப்போ ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மேற்கு திசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மீட்டர் போயிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வலது பக்கமாக திரும்பி அவள் 14 மீட்டர் நடக்கிறாள். சரிங்களா, திரும்ப ரைட் சைடு திரும்பி ஒரு 14 மீட்டர் நடந்திருக்காங்க. புரியுதா? 14 மீட்டர் ரைட் சைடு திரும்பி நடந்திருக்காரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, அண்ட் தென் டர்ன்ஸ் டு ஹர் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர். இதிலிருந்து லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு 10 மீட்டர் நடந்திருக்காங்க. அகெயின் டர்னிங் டு ஹர் லெஃப்ட் அண்டு சி வாக்ஸ் 14 மீட்டர். இப்போ டுவர்ட்ஸ் வெஸ்ட் போயிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் டுவர்ட்ஸ் சவுத்தில் 14 மீட்டர் கீழ் நோக்கி வந்திருக்காங்க. அடுத்து வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் ஸ்டார்டிங் அண்டு ப்ரெசன்ட் பொசிஷன். இப்போ இதிலிருந்து இது வர 14, இது ஒரு 10. சரிங்களா, 10 மீட்டர். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 + 14 24 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். A man leaves for his office from his house. He walks towards east. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வீட்டை விட்டு, சரிங்களா, a man leaves his office, ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா he walks towards east, கிழக்கு திசை நோக்கி நடக்கிறாரு. ஆஃப்டர் மூவிங் a distance of 20 meter, he turns south and walks 10 meter. அடுத்து தென் he walks 35 meter towards the west and further 5 meter towards the north. He then turns towards east and walks 15 meter. What is the straight distance between his initial and final position அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா a man leave from his office from his house, he walks towards east. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஈஸ்ட்டுக்கு போகிறாரு. ஈஸ்ட்லேருந்து எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் போயிருக்காரு. அடுத்து he turns south and walks 10 மீட்டர். இங்கேருந்து சவுத் சைடு திரும்பி எவ்வளோ போகிறாரு அப்படின்னா 10 மீட்டர் போயிருக்காரு. தென் he walks 35 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். 35 மீட்டர்ன்றது இந்த 20ஐயும் தாண்டி போயிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 மீட்டர் வெஸ்ட்டில் போயிருக்காரு. அண்டு ஃபர்தர் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்துக்கு ஒரு 5 மீட்டர் நடந்திருக்காரு. சரிங்களா, he then turns towards east and walk 15 மீட்டர். இங்கேருந்து ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மீட்டர் போயிருக்காரு. சரிங்களா, சரி, இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். சரியா, அடுத்தது
வாட் இஸ் த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் இனிஷியல் அண்டு ஃபைனல் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டோட்டலாக 10, இது 5. அப்போ 10 - 5 இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டராக இருக்கும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? அடுத்த சம். ராதா மூவ்ஸ் சவுத் ஈஸ்ட் a distance of 7 கிலோமீட்டர். ராதா தென்கிழக்கு திசையை நோக்கி 7 கிலோமீட்டர் செல்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் ராதா எந்த திசையை நோக்கி போகிறாங்களா? தென்கிழக்கு திசை, 7 கிலோமீட்டர்ஸ். சரி, அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென் she moves towards west and travels a distance of 14 மீட்டர். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 மீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட், மேற்கு திசையை நோக்கி ஒரு 14 மீட்டர் போயிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் she moves towards நார்த் வெஸ்ட் அண்டு நார்த் வெஸ்ட். சரிங்களா? வடமேற்கு திசையை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர். இப்போ வடமேற்கு திசைனா இந்த டைரக்ஷனு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கிலோமீட்டர் போயிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் ஃபைனலி she moves a distance of 4 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டலாக 14 மீட்டர். இப்போ இது ஒரு 7 கிலோமீட்டர் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 14. எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க? ஈஸ்ட்டில் 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 10 மீட்டர். சரிங்களா? 10 மீட்டர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Cobalt starts from his house towards west. After walking a distance of 30 meter, he turns towards right and walk 20 meter. ஃபர்ஸ்ட் கோபால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹவுஸ்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போகிறாரு. எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படின்னா 30 மீட்டர். he turned towards right and walked 20 மீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மீட்டர் ரைட் சைடு போகிறாரு. தென் he turned left and moving 10 கிலோமீட்டர். லெஃப்ட் சைடு திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. டேன் டு ஹிஸ் லெஃப்ட் அகெயின் அண்ட் வாக்டு 40 மீட்டர். இப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் வந்துட்டார் அப்படின்னா 40 மீட்டர், 40 மீட்டர் வந்துட்டார். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஹீ நவ் டேன்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர். அப்போ சவுத்துலேருந்து லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 5 மீட்டர் நடந்திருக்காரு. ஃபைனலி ஹீ டேன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட். சரியா? இப்போ எந்த டைரக்ஷனில் திரும்பி இருக்காருன்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு திரும்பி நிற்கிறாரு. ஃபைனலி ஹீ டேன்ஸ் டு த லெஃப்ட். இப்போ எந்த திசையை நோக்கி இருக்காரு? சரியா? அப்போ ஃபேஸிங் டைரக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி நவ் வாக்கிங். இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன் கேட்கல, அவர் எந்த திசையில் திரும்பி நடக்க போகிறாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மேல் நோக்கி போச்சு அப்படின்னா இது எந்த திசை? வடக்கு திசை, நார்த். ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். A rat runs 20 டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் 20 ஃபீட்டு போகுது. அடுத்து அண்ட் டர்ன்ஸ் டு ரைட் ரன்ஸ் 10 ஃபீட். அப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே நிற்கிது. இப்போ இது டுவர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைரெக்ஷனு? வெஸ்ட் டைரெக்ஷன், ஈஸ்ட் டைரெக்ஷன். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் சவுத்து 10 ஃபீட்டு போகுது. அண்டு தென் டு ரைட். சரிங்களா? டர்ன்ஸ் டு ரைட் ரன்ஸ் 9 மீட்டர். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 9 ஃபீட்டு போயிருக்கு. சரி, அதுக்கப்புறம் ரன்ஸ் 9 அண்ட் அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட் ரன்ஸ் 5. திரும்ப எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 5 போயிருக்கு. அண்டு தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்டு ரன்ஸ் 12. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 12 ஃபீட் போயிருக்கு, 12 ஃபீட் போயிருக்கு. அண்ட் ஃபைனலி டர்ன்ஸ் டு லெஃப்ட் ரன் 6. சரிங்களா? இப்போ அந்த ரேட்டு ஃபேஸிங் டைரக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ மேல் நோக்கின்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த டைரக்ஷனாக இருக்கும்? நார்த் டைரக்ஷன். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, நார்த் டைரக்ஷன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அமித் வாக்டு 30 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அமித் 30 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன் நடக்கிறாரு. டுக் ஏ ரைட் டர்ன் அண்ட் வாக்டு 40 மீட்டர். இதுலேருந்து ரைட் எடுத்து ஒரு 40 மீட்டர் போயிருக்காரு. தென் ஹி டுக் ஏ லெஃப்ட் டர்ன் அண்டு வாக்குடு 30 மீட்டர். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டர்ன் எடுத்து ஒரு 30 மீட்டர் போயிருக்காரு. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி
நவ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன் பாருங்கள், இது 30 இது 30 சரிங்களா. அப்போ கரெக்டாக ஈக்குவலாக என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். அப்போ இது எந்த டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன், தென் கிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். மாயா ஸ்டார்ட்ஸ் அட் பாயிண்ட் டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் மாயா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாக் ஸ்ட்ரைட் டு பாயிண்ட் யூ விச் இஸ் 4 feet அவே. எந்த டைரக்ஷன்லாம் நீங்கள் போய்க்கிடலாம் டீலேருந்து. ஏன்னா வெறும் ஸ்ட்ரைட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நார்த்து வெஸ்ட்டு இல்லை ரைட்டு லெஃப்ட்டுன்னு எந்த டைரக்ஷனுமே கொடுக்கல. இப்போ டீன்னு ஒரு பாயிண்ட்லேருந்து மாயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்ஸ் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் யூ 4 feet அவே, இங்கேருந்து 4 அடி தள்ளி இருக்குது. அடுத்து she turns left at 90 degree and walks W which is 4 feet away. இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா யூன்ற பாயிண்ட்டு, இதுலேருந்து 4 feet தள்ளி லெஃப்ட் சைடு தான் திரும்பியிருக்காங்க. she turns left 90 degree and walks W. சரியா, W அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து turns 90 degree right and goes 3 feet. இங்கேருந்து 90 degree திரும்பி 3 feet இருக்கக்கூடிய இடம் P, அதுக்கு போயிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் turns 90 right and walks 1 feet. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபீட்டு திரும்பி எங்கே போயிருக்காங்க அப்படின்னா Q அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிருக்காங்க, ரைட் சைடு திரும்பி. அடுத்து turns left at 90 degree goes to V. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் எடுத்து V அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போகிறாங்க, which is 1 feet away. இதுவும் எவ்வளோதான் இருக்குது அப்படின்னா 1 feet away. சரி, and once again turns 90 right and goes to R 3 feet away. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 3 feet போயிருக்காங்க. சரிங்களா, ரைட் சைடு திரும்பி 3 feet இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் T அண்ட் R. இதுதான் கடைசி பாயிண்ட்டு R. இப்போ இதுலேருந்து இது வர 4, அப்புறம் இதுலேருந்து இதுக்கு நேராக முடிகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 1. அப்போ 4 + 3 + 1 எவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 8 feet. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா, 8 feet கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். A villager went to meet his uncle in another village situated 5 km away in the northeast direction of his own village. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் வில்லேஜ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவை பார்க்க 5 kilometer நார்த் ஈஸ்ட்டில் போகிறாரு. சரியா, இது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஊர், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் வில்லேஜ். ஃப்ரம் தேர் he came to meet his father-in-law living in a village situated 4 km in the south of his uncle's village. இங்கேருந்து சவுத் டைரக்ஷனில் ஒரு 4 kilometer டிஸ்டன்ஸில் யார் இருக்கா அப்படின்னா அவங்க ஃபாதர்-இன்லா இருக்கார். இது 5 kilometer, இது 4 kilometer. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 4 kilometer. சரிங்களா, ரொம்ப பெருசாக போட்டோம், 4 kilometer. இப்போ இங்கே இருக்கார். சரி, அடுத்து in the south of his uncle's village. How far away and what direction is he now? இதான் இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? இப்போ இங்கே 5ன்னு கிடச்சிருக்கா. இப்போ நம்ம ட்ரிப்ளெட்லாம் 3 4 இருந்துச்சுன்னா 5 கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ 5 4 இருக்கா. இப்போ இங்கே ஆன்சர் 3 kilometer. டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஹவு ஃபார் அவே அண்ட் வாட் டைரக்ஷன் இஸ் ஹி நவ். இங்கேருந்து இவர் எந்த டைரக்ஷனில் இருக்கார்? ஈஸ்ட், கிழக்கு திசையில் இருக்கார். இப்போ 3 kilometer இன் த ஈஸ்ட். சரியா, கிழக்கில் 3 kilometer தள்ளி இருக்கார். சரி, அடுத்த கொஸ்டின். A person starts from a point A and travels 3 kilometer eastwards to B. இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்ல இருந்து பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்வேர்டாக 3 kilometer போகிறார். அண்ட் தென் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ராவல்ஸ் த்ரைஸ் அட் த டிஸ்டன்ஸ் டு ரீச் சி. இப்போ இது 3 kilometer த்ரைஸ் அட் த 3 மடங்கு அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பியிலேருந்து சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 kilometerல இருக்குது. சரிங்களா, இப்போ சியை ரீச் ஆகிட்டார். He again turns left and walk 5 times the distance he covered between A and B. இப்போ A and B 3 kilometer, இதில் 5 timesனா 5 15. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா D அப்படின்றதுக்கு 15 kilometer போயிருக்கார். சரியா, he covered between A and B and reaches the destination D. The shortest distance between the starting point and the destination எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா இது ஒரு 9 kilometer, இது 3 kilometer கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 kilometer.
சரி, ஏன்னா 15ல் 3 ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12 கிலோமீட்டர். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 9 ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ 144 ப்ளஸ் ஒரு 81, 5, 12க்கு 2 மீதி 1, 225. அப்போ ரூட் ஆஃப் 225 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ ஆன்சர் 15 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. புரியுதா? இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம மெயினாக எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா என்ன டைரக்ஷனு, டிஸ்டன்ஸ், இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் பித்தாகரஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைட் டைரக்ஷனில் திரும்புகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஈஸியாக எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். இந்த 20 சம்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதில் இருக்க எந்த மாடலில் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக போட முடியும். தேங்க்யூ.